முயற்சிகளில் தளராமல் முழுமையான வெற்றியை நோக்கி வீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் அழைக்கிறது உங்களை. ஆம், முப்பெரும் விழா தமிழகம் முழுவதும் தரணியே வியந்து பார்க்கும் வண்ணம் 17/12/2025 புதன்கிழமை நிகழ இருக்கிற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க ஓய்வூதியர்களை அழைக்கிறோம். முப்பெரும் விழாவில் முதல் விழா உலக ஓய்வூதியர் தின விழா. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 17 உலக ஓய்வூதியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்நாளை சிறப்பிக்கும் வண்ணம் 17/12/2025 மாபெரும் விழா நிகழ உள்ளது. இரண்டாம் விழா சென்ற ஆண்டின் இதே தினமான 17/12/2024 அன்று தமிழக தலைநகரில் விண்ணும் மண்ணும் அதிரும் வண்ணம் சிங்கங்கள் கூடி கர்ஜித்த கோலமாய் சென்னை பல்லவன் சாலையில் நடந்தேறிய அரை நிர்வாண போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆணவ அரசையும் நீதித்துறையையும் திரும்பி பார்க்க வைத்த 15,000 DA உயர்வு மீட்பு போராளிகளுக்கு நிகழ்த்தப்பட இருக்கும் பாராட்டு விழா. அன்றைய தினத்தில் உலகத்தை தங்களை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த நலமீட்பு சங்கத்தின் ஒட்டுமொத்த இதய துடிப்பாக வீர முழக்கம் எழுப்பினார்களே நமது போராட்ட வீரர்கள். ஆனால் மாண்புமிகு முதல்வர் இன்று 100 நாட்களுக்கு பதிலாக 1000 நாட்களை தாண்டியும் இதுவரையும் மௌனமாக இருந்து வருவது எங்களுக்கு பெருந்த வேதனையை அளிக்கிறது. தகவல் வருவரை அமல்படுத்த நீதிமன்ற உத்தரவை உச்ச நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த. தியாகத்தின் ரத்த நாளங்களை உயிர் முழுவதும் பயிரிட்ட அந்த உத்தம வீரர்களுக்கு அன்று பாராட்டு விழா. அது இரண்டாம் விழா. மூன்றாம் விழா அந்த 17/12/2024 அரை நிர்வாண போராட்டத்தில் பங்கேற்று தங்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார்கள் பல தொழிற்சங்க தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும். அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநில பேரவை செயலாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வீர முழக்கமிட்டார். அதை சற்று கேட்போமா? தீர்த்து வைக்கிறோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வராரு. 100 நாள் போய் இன்னைக்கு 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அதை பத்தி அவர் திரும்பியே பார்க்கல. ஒரு பொட்டி எடுத்துட்டு தமிழ்நாடு பூரா சுத்தினாங்க. ஒரு இடத்துல பொட்டி வைக்கும் போது நம்மளுடைய சக தொழிலாளி எழுந்து கேட்டார், எங்களுடைய டிஏ தொகையெல்லாம் தரலையா அப்படின்னு. தங்களாதா உன் பிரச்சனையை நான் உடனே தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. முதல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்தமா 3.5 வருஷம் ஆகி இந்த முதலமைச்சர் இதை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்காம இன்னைக்கு கோர்ட்டா கேப்டனால் துவங்கப்பட்டு ஏழை எளியவரின் நம்பிக்கையாக இருக்கும் தேமுதிகவின் தலைமை பொறுப்பு வகிக்கும் அனைவராலும் அந்நியார் என்று அழைக்கப்படும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நமது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்காக அன்றைய தினத்தில் 8 திசைகளிலும் இடிமுழக்கம் கேட்கும்படியான அனலான உரையை நிகழ்த்தி காண்பித்தார். உழைப்பு சாதாரணம் இல்லை. இன்னைக்கு அரசு அதை அங்கீகரித்தோ இல்லையோ, ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உழைப்பை நேர்மையை உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஹேட்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு இருக்கின்ற அனைவருடைய கோரிக்கை நியாயமானது. அதை நிச்சயமாக முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த அரசும் உடனடியாக அவங்க கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறேன். சிந்தனைகளில் ஞான ஆணிகளை உறக்கடித்து பதிய வைக்கும் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒரு வீர உரையை வித்தியாசமாக நிகழ்த்தி காண்பித்தார். அவர்கள் நான் வந்து இதை நிறைவேற்றுவேன் தருவேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதுதான் இங்கே கூடியிருக்கிறவருடைய கோரிக்கை, முதன்மை கோரிக்கை. புதுசாக ஒன்றும் சொல்லலை. 100 நாளில் நிறைவேற்றி தருவேன். பல மனுக்களை வாங்கி பெட்டிக்குள்ள போட்டு பூட்டினார், சாவியை தொலைத்து விட்டார். இப்போ நாம தான் உடைச்சி அதை எடுத்து ஒவ்வொரு சொல்ல வேண்டியது இருக்கு. ஐயா நீங்கள் இது சொன்னது தாங்க, நீங்கள் சொன்னது தாங்க. அது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நான் வந்து 100 நாளில் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் நீங்கள் சொன்னது தான். ஆனால் 600 நாட்கள் ஆகியும் அது கிடப்பில் கிடக்கிறது. ஏன்? அதுக்கு தான் அந்த போராட்டம். இது பிறகு 2022 நீங்கள் வந்து இந்த தொகையை வழங்கணும், அகவிலைப்படியே உரிய தொகையை வழங்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. உயர்நீதிமன்றம்
உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு என்ன பண்ணணும்? அதை செவிசாய்க்கணும், அதை செயல்படுத்தணும். ஆனால் உடனடியாக போய் உச்சநீதிமன்றத்தில் தடையை வாங்கிடுது. அப்படின்னா கொடுக்கணும்னு நோக்கம் இல்லைன்னு தான் அர்த்தம். முதல்ல இவர்களிடம் இருந்து பிடித்த பணத்தை, அந்த தொகை இருக்கல 7000 கோடி, அது எங்க? அந்த காசு எங்கே போச்சு? எங்க காசை எங்ககிட்ட கொடு. நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு 7 லட்சம் கிடைக்கும், 8 லட்சம் கிடைக்கும், அதை வாங்கிக்கிட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் ஒரு வயசான காலத்தில் ஒரு வீடை கட்டி பொண்டாட்டி பிள்ளை நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு சாவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கனவு இருந்ததில்ல. அந்த காசு எங்க? அது எந்த துறைக்கு போச்சு? எங்களுக்கு அகவிலைப்படி காசு கொடுக்க காசு இல்ல, ஆனா ஓட்டுக்கு 1000, 2000, 3000, 4000 கொடுக்க எங்க இருந்து வருது காசு? இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பாராட்டும் விதமாகவும் அன்றைய தினம் விழா எழுக்கப்படுகிறது. நமது அரை நிர்வாண போராட்டத்தை தொலைக்காட்சி வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் நேரடியாக மக்களிடமும் அரசிடமும் நீதிமன்றங்களிடமும் எடுத்து சென்றன பல ஊடகங்கள். பிரபல யூடியூப் சேனலான சவுக்கு மீடியா நெட்வொர்க்கின் நிறுவனரான சவுக்கு சங்கர் நமது போராட்டம் ஒன்றில் கலந்து வழங்கிய வார்த்தை சவுக்கடிகளை கேட்போமா? இத்தகைய சேவையை செய்த உங்களை இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். அரசு உங்களுக்கு உரிய உரிமைகளை இந்நேரம் தந்திருக்க வேண்டும். ஆனால் ஏறக்குறைய 100 மாதங்களாக நீங்கள் உங்களுக்கு வரவேண்டிய உரிமையை, உங்களுக்கு வரவேண்டிய அகவடைப்படையை வேண்டி இன்னமும் வீதியிலே நீங்கள் இருப்பது ஒரு அவலமான சூழல் என்றே நான் பார்க்கிறேன். இதன் காரணமாகத்தான் நான் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது என்று நான் கூறினேன். இந்த அரசாங்கத்துக்காக உழைச்சிட்டு இத்தனை ஆண்டு காலமாக வீதியிலே போராடி கொண்டிருக்கிறான் போக்குவரத்து தொழிலாளி. அவனது கண்ணீரை துடைக்காமல், அவனது கோரிக்கையை நிறைவேற்றாமல் என்ன புதிய திட்டத்தை நீங்கள் போட போகிறீர்கள் என்றுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கிறேன். நீதிபதிகள் அந்த அரசு வழக்கறிஞரை பார்த்து குறைந்தபட்சம் இந்த கோரிக்கையை ஏத்துக்குங்க, இது ஒன்றும் புதிய கோரிக்கை இல்லை, கடந்த காலங்களிலே நீங்கள் ஒப்புக்கொண்ட கோரிக்கை, நீதிமன்றத்தின் முன்பு வாக்குறுதி அளித்த கோரிக்கை, அந்த கோரிக்கையில் குறைந்தபட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களால் முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தது தமிழக அரசு. அன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களாகிய நீங்கள் பெருந்தன்மையோடு உங்களது வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கியதற்கான ஒரே காரணம் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் நான் எனது தொழிற்சங்க தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள், கடந்த நவம்பர் 2022 முதல் ஓய்வு பெறுபவர்களுக்கு 10 பைசாவை வழங்க துப்பில்லாமல் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நமது போராட்டங்களை சிறப்பாக மக்களிடமும் மாநில அரசிடமும் நீதிமன்றங்களிடமும் கொண்டு சேர்த்த ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணமாகவும் அன்று நன்றியின் பெருவிழா நடத்தப்படுகிறது. அது 3வது விழா. அன்றைய தினம் அந்த 15000 முதிய போராளிகள் நிகழ்த்திய அந்த அரை நிர்வாண போராட்டத்தை பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி சேனல்கள் வாயிலாகவும் கண்டு ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் மேல் மனமிறங்கித்தான் நீதியரசர் திரு புகழேந்தி அவர்கள் தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற 64 அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் அகவிலைப்படி உயர்வு வழக்கில் 64 அதிகாரிகளுக்கு மாத்திரமல்ல, ஓய்வு பெற்ற 93,000 தொழிலாளர்களுக்கும் இந்த டிஏ உயர்வு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதின் பேரில் தான் இன்று 93,000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் டிஏ உயர்வு பெற்று வருகிறோம். 34 அதிகாரிகளுக்கு மட்டும் அகவிலைப்படி உயர்வு வழங்குவது நியாயமில்லை. இது 93,000 தொழிலாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். இந்த முப்பெரும் விழா சென்னை மண்டலம் உள்ளிட்ட அனைத்து மண்டலங்களிலும் நடைபெற இருப்பதால் அனைத்து ஓய்வூதியர்களும் தங்கள் மண்டலங்களில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக அழைக்கிறோம். வீறுகொண்டு வாருங்கள், விழா மேடைகளை வெற்றி மேடைகள் ஆக்குங்கள் என்று உங்களை பாசமாக அழைக்கும் மாநில தலைவர் திரு டி கதிரேசன், மாநில செயலாளர் திரு என் லோகநாதன், மாநில பொருளாளர் திரு வி பேச்சியப்பன்.